ராதா சினிமாவதி யூடியூப் சேனல். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்து 7-8 வருஷங்களுக்கு மேல் ஆகிப்போச்சு. எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சு முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு இருந்தவங்க தான் ஜெயலலிதா அவர்கள். இவங்க ஆட்சி காலத்தில் இருக்கும்போதே மிகப்பெரிய ஊழல் கேஸ்ல சிறைக்கெல்லாம் சென்றுட்டு வந்து கொஞ்ச நாட்கள் இவங்க இறந்தும் போயிட்டாங்க. ஆனா இப்பவும் ஜெயலலிதா அப்படின்ற ஒரு பேர் கேட்டாலே மக்கள் மத்தியில ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். நம்ம கட்டுமரம் கலைஞர் கருணாநிதி அவர்களும் பெரிய லெவலில் ஊழல் செஞ்ச ஒரு அரசியல்வாதி தான். ஆனா இப்போ பொதுமக்கள்கிட்ட போயிட்டு கருணாநிதி அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ கெட்ட வார்த்தை பேசுறப்பா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா ஜெயலலிதா அப்படின்னு பேர் சொன்னோம்னா புரட்சி தலைவி, பெண்களின் பாதுகாவலர் அப்படின்னு விடிய விடிய இவங்களை பத்தி புகழ்வாங்க. பல ஆயிரம் கோடி இவங்க ஊழல் செஞ்சு சிறைக்கெல்லாம் சென்றுட்டு வந்திருந்தாலும் ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாவே பெரும்பான்மையான மக்கள் மத்தியில ஒரு நல்ல விதமான அபிப்பிராயம் தான் இருந்துட்டு வருது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இவங்க செஞ்ச நலத்திட்டங்கள்ல முக்கியமான ஒண்ணான அம்மா உணவு தான் மெயின் ரீசன். 2021 திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேச்சுலர்ஸ்க்கு அம்மா உணவு தான் மனசுக்கும் வயிற்றுக்கு நெருக்கமான ஒரு தாய் விட இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா உணவத்தை கொஞ்சம் கொஞ்சமா மொத்தமா அழிச்சிட்டாங்க. இதனால நிறைய ஏழை மக்கள், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்கள் இந்த அம்மா உணவகத்தை மூடுனதுனால ரொம்பவே சிரமப்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு புது முதலமைச்சராக பதவியேற்றிருக்க தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து 10-12 நாள் கூட ஆவலிங்க. அதிமுக ஆட்சி காலத்துல இயங்கிக்கிட்டு இருந்த அம்மா உணவகத்தை மறுசீரமைக்கணும், புத்தம்புது பொலிவோட இந்த அம்மா உணவகம் மறுபடி தமிழ்நாடு ஃபுல்லா இயங்கணும் அப்படின்னு நம்ம தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. இதனால ஒட்டுமொத்த தமிழ் மக்களுமே உற்சாகத்துல புடிச்சு போயிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க கையில இப்ப 5 ரூபா இருந்தாலே போதும் வயிறு முட்டை காலையிலும் மதியம் சாப்பிட்டு வரலாம். அம்மா அவர்கள் கொண்டு வந்த இந்த மகத்தான திட்டத்தை நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீண்டும் தொடங்கி வைக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுங்க.